ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நேற்று வீடியோ போட்டிருந்தோம். இப்போ வந்துட்டு போர்ச்சுகல் வெர்சஸ் டர்க்கி குரூப் ஸ்டேஜ் யூரோ 2024 ஜெர்மனி. ஸோ மேட்ச் பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ கிரவுண்டு பாருங்கள், இட்ஸ் காலையில். ஓகே, டர்க்கி வெர்சஸ் போர்ச்சுகல். ஸோ டர்க்கியோட ஒரு ஃபார்மேஷன், போர்ச்சுகலோட ஃபார்மேஷன், நேற்றோட ஃபார்மேஷன் தான், இங்கேயும் அதே தான். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டே வந்துட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி இப்போ பால் ஹீனோ கிட்ட பால் ஹீனா. ஓ இல்லை, போயிட்டே இருக்கு. மேட்ச்சில் கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கா? இல்லை, ட்விஸ்ட் இல்லை. பேப்பே இருக்கிற வரைக்கும் ஒரு ட்விஸ்ட்டும் கிடையாது. சென்ட்ரல் பேக் கிங் பேப்பே. கிறிஸ்டியானோ ரொனால்டோ கிட்ட பால் இருக்குது, வராரு. பட் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க 4 பேர் சுற்றி போட்டிருக்காங்க. ஹீ ஷுட் ட்ரிபிள் சம்திங். ஆனால் அங்கே டெஸ்ட் பண்ணி அவங்கள மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டாரு. இது கோல் வருமா? ஐயோ, கோல் வரலைங்க. ஸோ இங்கே ஒரு ஃப்ரீ கிக் மாதிரி. பட் இப்போ யாரும் அடிப்பா? இங்கே யாரும் அடிக்கலையே. இங்கே கிடைக்குமா? இப்போது என்ன நடக்க போகுது? ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் கிட்ட பால். கிறிஸ்டியானோ ரொனால்டோ வராரு. ஓ, நான் 3 பேர் சுற்றி போட்டுருக்குறாங்க. கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஆகணும். ரொனால்டோ என்ன பண்ணுவார்? ஸோ மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பாக போகுது. என்ன ஜெயிப்பாங்க, யார் ஜெயிப்பாங்கன்னு தெரில. பட் கண்டிப்பாக போர்ச்சுகல் ஜெயிக்கும். நான் நேற்றே சொன்னது தான். அவங்க ஒரு கோல் கூட அடிக்க மாட்டாங்க. பட் இங்கே ஒரு கோல் இல்லையே, வெளியே அடிச்சிட்டாரா? சொன்ன மாதிரி தான், நம்ம டீமுக்கு எதிர்க்கிறவங்க ஒரு கோல் கூட அடிக்க மாட்டாங்கன்றது தான். ஒரு கோல் கூட அவங்க அடிக்க மாட்டாங்க. நம்ம தான் கோல் அடிப்போம். நம்ம தான் இந்த யூரோவை நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், அது கன்ஃபார்ம். ஸோ இதே மாதிரி ரியல் லைஃப்லேயும் நடந்தால் நல்லாயிருக்கும். பட் ரியல் லைஃப்பில் நடந்தே ஆகணும், அதுக்கு நம்ம ஹோப் வைப்போம். ரொனால்டோ தாங்க ஃபஸ்ட்டு கோல் அடிப்பார். எங்கேயுமே நான் தான் கோல் அடிப்பேன் அப்படின்னு. எத்தனை இவரு தாங்க இந்த வாட்டி ஹை கோல் அடிப்பார். ஸோ யூரோ கப் யார் அடிப்பா? ரொனால்டோ தான் அடிப்பா. ஸோ அப்படியே போகிறாரு. பேப்பே கிட்ட பால். பட் இப்போ அவங்க அடிச்சாகணும். ஸோ நம்ம தான் அடிச்சாகணுமா? பேப்பே தான் அடிக்கணும். பேப்பே இவர்கிட்ட கொடுக்குறாரு. ஜோ கேன்செலோ. ஸோ ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் த கேப்டன் ரஃபேலியாவுக்கு கொடுத்துக்கிறாரு. ரஃபேலியாவை அடிப்பாரா? ரஃபேலியாவுக்கு ஸ்பீடு வேறு கம்மி. ரொம்ப கஷ்டப்படுறாரு அங்கேயே. ஸோ அவர் பெர்னாண்டோ சில்வாவுக்கு கொடுத்துக்கிறாரு. ரஃபேலியாவால் முடியல, இத்தனை பேர் சுற்றி போட்டிருக்காங்க. அவருக்கு ஒரு ஆட்டத்தை காமிச்சிட்டாரு. கண்டிப்பாக கோலுங்க, இது கோல். கோல். பெர்னாண்டோ சில்வா ஆஃப் டைமில் கோல் அடித்து என்ன மாதிரி செலிப்ரேஷன். ஸோ இந்த கோலுக்கு அப்புறம் ஆஃப் டைம் கன்ஃபார்ம். ஆமாம், ஆஃப் டைம் ஆகிடுச்சு. போர்ச்சுகல் 2, டர்க்கி 2 முட்டை 2-0. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரஃபேலியாவுக்கிட்ட பால். ரஃபேலியாவ் நல்ல ட்ரிப்ளிங் தான். பட் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் மொத்த ட்ரிப்ளிங்க்கான யூஸ் ஆகாது. சொன்னா இந்த யூஸ் அவருக்கு போகலை. பட் ரஃபேலியா அடிப்பாரா? ரஃபேலியா அடிச்சாரு. ஈஸியஸ்ட்டு கோலுங்க, சரியான கோலுங்க. நான் இருக்கேன், யாரும் பயப்பட வேணாம் அந்த போர்ச்சுகல் டீம் அப்படின்னு சொல்கிறாருங்க அவர். ஸோ அப்படியே போனோம். இந்த கோலை பார்க்குறோம், ரொம்ப ஈஸியஸ்ட்டு கோல் அது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல் 3, டர்க்கி 0. இங்கே ஒரு இதுங்க சலசலப்பு நடந்திருக்கு. ஓகேங்க, பேப்பே கிட்ட பாலு. ஐயோ, பேப்பே கிட்ட இருக்குது. பேப்பே வராரு. பேப்பே வந்துட்டு கோல் அடித்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் அவர் சூப்பராக ட்ரிபிள்லாம் பண்ணுறாரு. பட் ட்ரிபிளிங் வேஸ்ட் ஆகிடுச்சு.
எப்படி பார்த்தாலும் இவங்க 3 அடிக்கிறதுன்றது இந்த டைமில் கஷ்டம். ஆல்மோஸ்ட் நம்ம தான் வின்னருங்க இந்த மேட்ச்சில். ரொனால்டோ கோலா? ரொனால்டோ கோல் இல்லை. ஸோ ரொனால்டோக்கு பதிலாக ராமோஸ்னு ஒருத்தர் வந்திருக்காரு. கிக் வா பெர்னால்டோ சில்வா, பேப்பே. ஓய்யோ கோல் அடிக்கலையா? ஒரு ஹெடருக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே குவிகிறாங்க அந்த இடத்துல. ஒருத்தர் கூட பின்னாடியே இல்லை, அந்த மாதிரி இருக்காங்க. ஃபுல்லாக நம்ம தான் இந்த இடத்துல இருக்கோம். கோலு யார் அடித்தா? அந்த ஃபர்ஸ்ட்டாக வந்தார் கொன்காக்லோ ராமோஸ். இவர் ஒரு சப்ஸ்டியூட் பிளேயர்லேருந்து கோல் அடிக்கிறாருங்க. ரொம்ப கஷ்டங்க இவர். ஸோ வராங்க இப்போது ஆல்மோஸ்ட் நம்ம தாங்க வின்னரு. ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷம் தான் இருக்குது. 8 நிமிஷத்தில் யாரும் என்ன பண்ண முடியாது. பேசின்னு இருக்கும்போதே 8 நிமிஷம் 6 நிமிஷம் ஆயிடுச்சு. கடைசியாக ஒரு கோல் போட்டால் நல்லாயிருக்குங்க. 5 முடிச்சிடலாம். அது யார் அடிப்பா? அந்த ஓட்டாவியோ அடிச்சிருக்காருங்க. போன வீடியோலேயே ஒரு கோலே அடிக்கல நான் சொன்னேன். என்ன ஒரு டைவு சரியான செலிப்ரேஷனுங்க அது. ஓட்டாவியாவோட இந்த மேட்ச் இதோட முடிஞ்சிடும்னு நான் நினைக்கிறேன். டர்க்கிலேருந்து யாருமே இப்போதைக்கு கோலே போட முடியாது, அந்த மாதிரி இருக்குங்க இப்போதைக்கு. ஸோ இதில் பார்ப்போம் யாருக்கு என்ன கோல் அடிப்பான்னு. அடிக்கிறாரு. யார் அடிப்பா? பரவாயில்லைங்க, டர்க்கி பக்கத்தில் வரைக்கும் வந்துட்டு இந்த மேட்சை விட்டாங்க. டர்க்கி 0, போர்ச்சுகல் 5 கோல்ஸ். ஸோ இதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ரவுண்ட் ஆஃப் 16 போகிறதுக்கான சான்சஸ் போர்ச்சுகலுக்கு ஜாஸ்தி. ஸோ சம்மடி பார்க்குறோம். போர்ச்சுகல் 5, டர்க்கி 0. ஸோ அடுத்த ஒரு மேட்ச் போர்ச்சுகல் vs ஜார்ஜியா.